ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு எப்படி வந்து விளக்கு போட்டு சாமி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் பொறிச்சிட்டு சாமி படத்துக்கு வந்து மஞ்சள், பன்னீர், சந்தனம் 3 போட்டு குழச்சி பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வீட்டில் இருக்கிறதெல்லாம் பொறிச்சதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து வெத்தலை தீபத்துக்கு வந்து வீட்டிலேயே வெத்தலை இருக்குது, வெத்தலை கொடி இருக்குது. ஸோ வெத்தலை கொடியிலேருந்து நல்லா 6 இலைகளை 4 வெற்றிலையை பொறிச்சிட்டு வந்துட்டு காம்பு கிள்ளிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு அதில் 6 முக தீபத்தை வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு போட்டுட்டேன். இதில் வந்து 6 முகம் இருக்கிறனால 2 திரி போட்டிருக்கேன். ஸோ வந்து அந்த ஒவ்வொரு 2 திரியும் வந்து அவரோட கைகள், முருகரோட கைகள் மாதிரி. ஸோ வந்து அப்படியே நான் நினச்சிக்குவேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து 6 முகத்துக்கு 12 கைகள் முருகரே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்குவேன். ஸோ அதுக்காக அப்படி போடுவேன். அப்புறம் வந்து முருகர் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கிட்டு மனசில் அதை நினச்சிக்கோங்க. வேண்டுதல் மனசில் நினச்சி முருகரை வேண்டிக்கிட்டு நீங்கள் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் படிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கந்தசஷ்டி கவசம் தான் படிப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிச்சுக்கலாம். ஸோ அது போலவே ஈவினிங்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி மறுபடியும் பூ வாடி இருந்தால் பூ மாற்றிட்டு சாமிக்கு ஏதாவது பிரசாதம் படைக்கிறேன்னா படைச்சிட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பிரசாதம் சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து முருகருக்கு போட்டிருப்பீங்க இல்லையா, அதையே எடுத்து நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இது மாதிரி விரத நாட்களில் நம்ம வந்து வேலைகள் அதிகமாக செய்வோம். ஆனால் வந்து நம்ம சாப்பிட்ருக்கவும் மாட்டோம். ஆனால் வந்து பாருங்களேன், நமக்கு பசியும் எடுக்காது. அந்த நேரம் வந்து அந்த நாளுடைய நீளமும் வந்து நமக்கு வந்து சட்டுன்னு போயிடும். நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. அது ஏன் அப்படின்னா மனசில் வந்து நம்ம வந்து கடவுளை நினச்சிட்டே இருக்கிறனால தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.